ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. மகாபிரிவாஜனம் இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் 3ல் ஆச்சாரம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 374 ஆரம்பிக்கிறது. கிட்டே போனால் எப்படி இருக்கிறது? யஜ்யம், பூஜை, பாராயணம் நடத்துவது வாஸ்தவம். எங்களால் கூட முடியாத அளவுக்கு பெரிய ஸ்கேலில் நடத்துகிறார்கள். ஆனால் இவற்றை எப்படி பண்ண வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அந்த விதிகளுக்கெல்லாம் ரொம்பவும் மாறுதலாக பண்ணுகிறார்கள். முக்கியமாக சமத்துவம் என்ற பெயரில் சம்ஸ்காரத்தை கவனிக்காமல் குழப்புவதாகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை எடுத்துவிட்டு சௌகரியப்படுத்தி கொடுப்பதாகவும் மாற்றுகிறார்கள். சாஸ்திரம் சொன்ன சடங்கையே செய்கிறார்கள் என்றாலும் அது சொன்ன ஒழுங்கில் செய்வதில்லை. லெபார்டரியில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதனால் இன்னின்ன மாதிரி தான் செய்ய வேண்டும், கருவிகள் இப்படி இருக்க வேண்டும், டெம்பரேச்சர் இப்படி இருக்க வேண்டும், பண்ணுகிறவன் இந்த மாதிரி உடுப்பு போட்டுக்கொள்ள வேண்டும், லோகம் அதாவது உலோகம் கூடாது, ரப்பர் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக உள்ள விதிகளை அனுசரித்தால் தானே பலன் கிடைக்கும். இதிலே சொந்த அபிப்பிராயப்படி மாற்றுவது உண்டா? சாஸ்திர கர்மாக்களும் அப்படித்தான். லெபார்டரியில் காரியம் பண்ணுகிறவன் விதிக்கு பயப்படுகிறான். மாறி பண்ணினால் கருவியே உடைகிறது அல்லது இவன் கையை காலை பதம் பார்த்து விடுகிறது. சாஸ்திர காரியத்தை மாற்றி பண்ணினால் விபரீத பலன் இப்படி உடனே தெரியாததால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் உண்டாகிறது. சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சயின்ஸ் திருஷ்ட பலனை அது விபரீதமாக போவதையும் உடனே கொடுத்து விடுகிறது. சாஸ்திரம் சொல்லும் அத்திருஷ்ட பலனையும் அது எதிர்மாறாக போவதையும் பின்னால் தான் ஊகித்து மட்டும் புரிந்து கொள்ளும்படி இருக்கிறது. ஈஸ்வரன் மறைந்தே விளையாடுகிற மாயின் என்றுதானே சொல்கிறார்கள். இத்தனை யஜ்யங்களும் பாராயணங்களும் லட்சார்ச்சனை கோடியார்ச்சனை என்று மாஸ் பூஜைகளும் நடத்தும் லோகத்தில் உற்பாதங்களும் கலகங்களும் தான் பெருகிக் கொண்டு வருகின்றன என்பதிலிருந்தே நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆச்சார விருத்தமாக பண்ணினால் பலன் கிடைக்காது என்பதற்குத்தான் இது ப்ரூஃப். நவீன வேதாந்திகள் ரிஃபார்ம் ரிலிஜன் என்று தனியாக போகாமல் நம்முடைய மதத்துடைய நிஜஸ்வரூபத்தின் கஸ்டோடியன்ஸ் தாங்கள் தான் என்கிறவர்களில் இன்னொரு வகையினர் வேதாந்தா என்று சொல்லிக்கொண்டு பிலாசபியை தவிர கர்மாக்களாக இருக்கிற எல்லாமே நம் மதத்தின் சக்கைதான் என்று தூக்கி போட சொல்கிறார்கள். வாஸ்தவத்தில் சாமானிய மனுஷனின் தரத்தை உயர்த்த கர்மா இல்லாமல் முடியவே முடியாது. அதனால்தான் வைதிகானுஷ்டானங்களை விலக்கிவிட்டவர்களும் ராட்டை சுழற்ற வேண்டும், ஹேண்டிகிராஃப்ட் செய்ய வேண்டும் என்று ஒயாமல் ஏதாவது வேலை வாங்கினார்கள். திருப்பி சொன்னதையே எத்தனை தரம் சொன்னாலும் போதாது என்று மறுபடியும் சொல்கிறேன். காரியம் ஒயாத உழைப்பு இல்லாமல் சித்த சுத்தி சாத்தியமே இல்லை. சாஸ்திரத்தில் முதலில் இவன் மனசை அனுசரித்து இகலோக சொர்க்கலோக லாபங்களுக்காகவே, அதாவது இந்திரிய சௌக்கியங்களுக்காகவே கர்மாவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கர்மாக்களை செய்வதாலேயே இந்திரியங்களின் இழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. சித்தம் சுத்தமாகி மனசானது தியானம் செய்ய பழக்கப்படுத்துகிறது. காரியமே வேண்டாம், வேதாந்தா தியானா என்றால் என்ன ஆகிறது? இதை நான் சொல்வதை விட கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கில் சொல்கிறேன். கர்மேந்திரியாணி சம்யம்ய ந ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரக ச உச்சதே. அதாவது காரியத்தில ஞானம் இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் என்று கைகால் முதலான கர்மேந்திரியங்களுக்கு வேலை கொடுக்காமல் நிறுத்திவிட்டு நேராக மனசை சுத்தமான தியானத்தில் நிறுத்துவதற்கு ஆரம்பித்தால் என்ன ஆகிறது? அந்த மனசு பரமாத்மாவையா நினைக்கிறது? இல்லை, இந்திரியாத்தான் மனசா ஸ்மரான். இந்திரியங்களுக்கு வேண்டிய அல்ப சுகங்களைத்தான் மனசு நினைக்கிறது. கர்மாவால் கர்மேந்திரியங்களை அழுக்கெடுத்து சுத்தப்படுத்தி கொள்ளாத போது மனசும் அழுக்கை விட்டு மேலே போகாதுதான். வெளியிலே இவன் பெரிய பிலாசபர், தத்துவஞானி, ரிஷி என்றே கூட இப்பொழுது பத்திரிகைகள் நிறைய ஏற்பட்ட பின் எல்லாவற்றுக்கும் அதிசயோக்திதான். பெத்த பெயர் இருந்தாலும் லெக்சரிலும் புஸ்தகத்திலும் இவன் எவ்வளவு சோபித்தாலும் இப்படி மனசிலே அழுக்க வைத்துக் கொண்டிருப்பனை பகவான் விமூடாத்மா மகாமூடன் என்றுதான் சொல்கிறார். மூளை இல்லாமல் காரியங்களை கட்டிக்கொண்டு அழச் சொல்வர்களிடமிருந்து நம்மையும் நம் மதத்தையுமே ரட்சிக்கிற இவர்தான் மகா புத்திமான் என்று லோகத்தார் எவரை கொண்டாடுகிறார்களோ அவரையே பகவான் விமூடாத்மா என்கிறார். அதற்கும் மேலே இன்னொரு வார்த்தை சொல்கிறார், மித்யாச்சாரக. மித்யா என்றால் நிஜம் போலவே இருந்து கொண்டு பொய்யாக போகிற வேஷம் என்று அர்த்தம். ஆச்சாரமே வேண்டாம் என்று இருக்கிற வாய் வேதாந்தியை மித்யாச்சாரன் என்கிறார். இவன் கர்மாவை விட்டு விட்டான், மனசு சுத்தம் தானே எல்லாம் என்கிறான். ஆனாலும் இவன் மனசு அழுக்கிலே கிடைக்கிறது. வெளியே வேதாந்தி போலவும் வேஷம் போடுகிறான். இப்படி வெளியே ஒன்றாகவும் உள்ளே வேறாகவும் உயர்ந்த லட்சியத்தை பேசிக்கொண்டும் கீழான ஒழுக்கத்தில் போய்கொண்டும் இருப்பதால் மித்யாச்சாரன் என்கிறார். மித்யாச்சாரன் என்பதற்கு சரியான வார்த்தை ஹிப்போக்ரைட்.
காரியம் பண்ண பிடிக்காத சோம்பேறித்தனம், ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டிருக்க பிரியமில்லாமை, இதற்காகவே தான் வேதாந்தா வேதாந்தா என்ற சாஸ்திர கர்மாவில் பிரித்து பேசுகிறார்கள். உள்ளே பார்த்தால் இதை சொல்ல ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது. எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இவர்கள் போயிருப்பதால் அநேக லேப்சஸ் இருப்பது தெரிகிறது. ஆச்சாரக்காரர்கள் மூடர்களாய் இருக்கட்டும், சுயநல கும்பலாய் இருக்கட்டும், இரக்கமே இல்லாத துஷ்டர்களாகத்தான் இருக்கட்டும், ஆனால் அவர்களிடம் இப்படிப்பட்ட லேப்சஸ் இருப்பதில்லை அல்லவா? அதுதான் டிசிப்ளின் என்பதன் சக்தி, நிகர விளைவு. ஆகக்கூடி பலவிதமான ஆச்சார சீர்திருத்தங்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோமேயானால் பழைய ஒழுக்கத்தையும் காரியங்களையும் எடுத்துவிட்டு புதியதை வைத்தால் பழசை மீறிய பழக்கத்தில் புதுசையும் மீறி கட்டுப்பாடில்லாமல் போகிறார்கள். இவர்கள் காரியம் என்று பண்ணுவதெல்லாம் சுயலாபம் தான் என்கிறதை வளர்த்து கொள்வது என்பதற்காகத்தான் ஆகிறது. ஆச்சாரங்கள் கடுமையாக இருக்கிறது என்று இலக்கி ஃபேஷன் பண்ணினால் பலனும் இலகி ஓடியே விடுகிறது. சித்தசுத்தி ஏற்பட மாட்டேன் என்கிறது. காரியத்தில் ஒன்றுமில்லை வேதாந்தா என்றால் வெறும் சோம்பேறியாக போகிறான். அப்பொழுது மனசு சுத்தமாகாமல் போகிறது என்பது மட்டுமின்றி இருக்கிற சுத்தமும் போய் அழுக்கை சேர்த்துக் கொள்கிறது. ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிற அனாச்சாரம் ஆச்சார கட்டுப்பாட்டு போனதால் கண்டதை தின்பது, குடிப்பது, கலகம் செய்வது, இன்னும் மகா பாபங்களை பண்ணுவது என்கிற துராச்சாரம், உள்ளென்றும் புறவொன்றுமாக இபாக்கிரசி செய்யும் மித்யாச்சாரம் என்பவைதான் மொத்தத்தில் விருத்தியாகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.